வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டபிள்யூ சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/6/2024 31/7/2024 லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணதுக்கு. என்னென்ன போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்டு ஹவில்தார் போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்க்கு வந்து 4887 வேக்கன்சியும், ஹவில்தாருக்கு வந்து 3439 வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவான வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏஜ் ரிலேஷன் வந்து 2 கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று 18 to 25, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 18 to 27 சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வாய்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து தமிழ்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 செக்ஷனாக வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியும் 20 கொஷினும், அதிலே பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் 20 கொஷினும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 60 மார்க்கு, ஒரு கொஷின் வந்து 3 மார்க் இந்தமாரி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷினும், அதிலே பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து சொல்லியிருக்காங்க. 25 கொஷின் சொல்லியிருக்காங்க, 75 மார்க்கு. அதேமாதிரி ஒரு கொஷின் 3 மார்க் இந்தமாதிரி சொல்லியிருக்காங்க. 2 செக்ஷனுமே ஒரே டைமில் தான் நடக்கும். ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் சொல்லியிருக்காங்க டைமிங்கு. அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து செக்ஷன் 1க்கு வந்து கிடையாது சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2க்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செக்ஷன் 1 வந்து ஒரு குவாலிஃபை அந்தமாரி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 வந்து மெயின் மார்க் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டாபிக் வந்து என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 10th பேஸ் தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஈஸியான டாபிக்ஸ் தான், ஈஸியாக கவர் பண்ணலாம். அதே போல் எம்டிஎஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஹவில்தார் போஸ்டிங் வந்து ஃபிசிக்கல் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து 1600 மீட்டர் வந்து 15 நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரன்னிங் கிடையாது, வாக்கிங்கில் சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து 157.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு வந்து நார்மலாக 81 சென்டிமீட்டரும், எக்ஸ்பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 152 சென்டிமீட்டரும், வெயிட் வந்து மினிமம் 48 கிலோகிராம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வேக்கன்சி டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மேலும் இது போல் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.